விளக்கியோட ஆள் இருக்குந்தாப்பா அவங்க அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் திமுக தவேக ஒரு தீர்மானங்கள், அரசியல் தீர்மானங்கள் என்ன இருக்கணும்னு கூட வாசிக்கல. அது வந்து ஒரு சோஷியல் மீடியா கட்சி. பிரச்சாரம் போயிட்டு இருக்காரு, இந்த பக்கம் முதலமைச்சர் வந்து இது வெறும் கும்மாலம் அடிக்கிற கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு சோஷியல் மீடியா கட்சியை எதிர்த்து தானா? ஏன்னா விஜய் மேடைக்கு மேடை எனக்கும் திமுக தான் போட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவர் வேடிக்கை பார்த்துருக்கு. 26 வரைக்கும் தான் லைஃப் ஸ்பேன். தாவேகான்றது 1 எலெக்ஷன் கட்சி தான். அப்போ 234 தொகுதியிலே நீங்கள் தான் பேச அப்படின்னா சீமான் மாதிரி வேலை பார்க்கும். ப்ரெஸ் அவர் தான் ஹேண்டில் பண்ணுறாரு, இன்டர்வியூ வந்து அவர் தான் ஹேண்டில் பண்ணுறாரு, மேடை பேச்சுன்னா அவர் தான் ஹேண்டில் பண்ணுறாரு. இல்லை இப்போ அதிமுக ஓட்டுநர் அவர் போனார்னு வச்சுக்கோங்க, அதிமுக கண்டிப்பாக லாபம். ஆனால் விஜய்க்கு அது ஒரு பெரிய அசிங்கம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணும்போது அது அவருடைய கவனம் அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். விஜய் ஜேர்னலிஸ்டா இல்லை விஜய் ஜேர்னலிஸ்டான்னு கேட்குறேன், இல்லை விஜய் இன்ஃப்ளூயன்சரா? ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. தாவேக்கா எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் வந்து திமுக மேடைகளை போட்டுட்டு இருந்தாங்க, திருப்பூர்ல போட்டாங்க, நிறைய ஆல்டர்னேட்டிவா நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அந்த மாதிரி விஜயும் அந்த டாக்டிக்ஸை கையில் எடுத்திருக்காரு. முப்பெரும் விழா நடத்தின அதே இடத்துல கூட்டத்தை காட்டுறதுக்காக கரூர் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு. அதாவது இதெல்லாம் எப்படி அப்படின்னா, இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வந்து பேசுறதுக்கு வந்து செம இனிமையாக இருக்கும். ஒரு காய் நகருது, இங்கே ஒரு காய் நகருதுன்னு. ஆக்சுவலி கிரவுண்டில் இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தமே கிடையாதுங்க. இதெல்லாம் என்னவா மாறுது அரசியலா அப்படின்றதான் நம்மளுக்கு தேவை. ஏன்னா திமுக விஜயை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. நான் வந்து திமுக பயங்கர பலசாலியாக இருக்காங்கன்னு சொல்லல. ஏன்னா ஏன் பயப்படாமல் கூடாது தேவையில்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னா, அவர் பிரிக்க போகிறது அதிமுக நாத்தாக்கா வாக்கு தான். அவர் திமுக வாக்குகளை பிரிக்க போகிறது கிடையாது. திமுக எதிர்ப்பு வாக்கில் தான் அவர் சீன்றாரு. அப்படி இருக்கும்போது திமுக காரங்களும் பாரு விஜய் கூட சண்டை போடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாவலா காட்டுறது, எந்த அளவுக்கு அந்த மாதிரி பாவலா காட்டுறாங்களோ அந்த அளவுக்கு அதிமுகவுக்கு சேதாரம். ஏன்னா பிரதான கட்சி அதிமுக தான். ஆக்சுவலி விஜய்க்கு எதிராக பயங்கரமாக பேசிகிட்டு இருக்க வேண்டியவர் இல்லை, விஜயை வந்து ஏய் சின்ன பையல நீ என்னடா குறுக்கில் வரேன்னு கேட்க வேண்டிய ஆள் யாருன்னா எடப்பாடி தான். ஏன்னா விஜய் மேடைக்கு மேடை எனக்கும் திமுக தான் போட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, இவர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ போட்டி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து திமுகவும் தாவேகாவும் அடிச்சுக்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் திமுக சார்பாக அடிச்சுக்கிறவங்களும் சரி, தாவேகா சார்பில் அடிச்சுக்கிறவங்களும் சரி, யாருக்கும் அதிகாரமும் கிடையாது, மக்கள் பலமும் கிடையாது. இவங்களுக்கு ஆன்லைனில் அடிச்சுக்கிட்டு தான் வேலை. அப்படின்னு இருக்கும்போது இன்னைக்கு யார் அடிக்கிறது? யாரும் கிடையாது. ஒரு வலுவான எதிர்கட்சி இருந்தால் எடப்பாடியை பிடிச்சி அடிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் விஜய் தான் கிடச்சிருக்காருன்னா அவங்க பொழுது ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் நாங்கள் திமுக தான் எதிரி அப்படின்னு அசைன் பண்ணிட்டோம். முன்ன மாதிரி அஜித் ஃபேன்ஸோ ரஜினி ஃபேன்ஸோ சண்டை போட முடியாது. வாங்க திமுகட்டையும் கூட்டணி கட்சிகள்கிட்டையும் சண்டை போடுவோன்ற லெவலில் தான் இவங்க டீல் பண்ணுறாங்க வழியா. இதை தவிர்த்து இதில் ஒரு இம்பாக்ட்லாம் கிடையாதுங்க. இப்போ நாகை மாவட்டத்துக்கு போனார், திருச்சிக்கு போனார், அங்கே என்ன அரசியலாக மாற்றம் நடந்துருச்சு அந்த போயிட்டு வந்ததுனால. நான் வந்து நல்ல மாற்றம்லாம் சொல்ல, கெட்ட மாற்றம் கூட வச்சுக்கோங்க. திமுக சொல்கிற அளவுக்கு அவர் பயங்கர கெட்டதாக ஏதாவது பண்ணிட்டான்னு கூட ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிட்டா, கெட்டதுன்னா அத்வானி வந்து ரத யாத்திரை போனார், 90களில் ரத யாத்திரை போனார். அவர் போயிட்டு வந்த இடம்லாம் கலவரம் நடக்கும். இந்தியா முழுக்க 3000 இஸ்லாமியர்கள் செத்து போனாங்க ஒரே வாரத்தில். அந்த மாதிரி எதுவும் தாக்கத்தை விஜய் செலுத்திட்டாரா? கிடையாது. நாகைக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுட்டி காட்டுறாரு. அடுத்த நாளே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஃபேக்ட் செக் டீம் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க. அவர் சொன்னதில் வந்து ஃபேக்சுவல் எரர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி ஏதோ ஒரு விஷயங்களை இணையம் முழுக்கவும் தேடுறாங்க, நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணும்போது அது அவருடைய கவனம் அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். விஜய் ஜேர்னலிஸ்டா இல்லை விஜய் ஜேர்னலிஸ்டான்னு கேட்குறேன், இல்லை விஜய் இன்ஃப்ளூயன்சரா? இணையத்தில் மட்டுமே தாக்கம் செலுத்துனா அது என்னங்க அரசியல்? நான் விஜயன்றல, விஜய்க்கு எதிராக இப்போ திமுக வந்து ஃபேக்ட் செக் போகிறாங்களே. இப்போ வந்து நாகை மாவட்டத்தில் இருக்கவங்களாம் டிஎன் ஃபேக்ட் செக் யூனிட் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு வேலை பார்த்துட்டாங்களா? நாகை மாவட்டத்தில் இருக்கிற சாமானிய மக்கள் இல்லை விஜய் பேசுனதுனால சாமானிய மக்களுக்கு புதுசாக ஏதோ ஒரு பாலங்களும் ஏதாவது வந்துச்சா? சார் நாகையில் இருக்க விசிக எம்எல்ஏ தொடர்ந்து பேட்டி கொடுக்குறாரு, பேசுகிறாரு. என்ன சொல்கிறீங்கன்னா பேட்டி கொடுக்குறாரு, ஃபேக்ட் செக் பண்ணுறாங்க, எல்லாமே மீடியா சோஷியல் மீடியாலங்க. ஓகே. இப்போ விஜய் ஒரு இடத்துக்கு போகிறாரு, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். விஜய் நாகை மாவட்டத்துக்கு போனார், அங்கே மீனவர்கள்லாம் கூட்டி மண் அரிப்பு ஏற்படுதுன்னு, இல்லை அங்கே கடல் வாழ் மக்கள்லாம் வந்து கடல் புறத்தில் இருக்கிற மக்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணுறாங்க, அதுலேருந்து அழுத்தம் கொடுத்து திமுக அரசாங்கம் வந்து ஒரு ஜியோ பாஸ் பண்ணிருக்கு, ஒரு சர்க்குலர் பாஸ் பண்ணிருக்குன்னு வச்சுக்கோங்க. இது அரசியல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்குன்னு அர்த்தம். ஓகே. சண்டையெல்லாம் வெறும் ஆன்லைன்லேயும் டிவி சேனலில் மட்டும்தாங்க இருக்குது. இது ஒரு பாலிசியாக கூட மாறலங்கிறேன். நான் வந்து ஒரு பெரிய கொள்கை, புதுசாக ஆணவ கொலைக்கு தடுப்பு சட்டம் ஏற்றுறாங்கன்னா புது சட்டம் கூட கிடையாது, ஒரு சின்ன ஜிஓ
விஜயின் வருகையினால திமுகல இருந்து ஒரு சின்ன ஜியோ பாஸ் பண்ணிருக்காங்கன்னா கூட கிடையாது. அப்ப திமுகவுக்கு எந்த விதத்துலயும் அழுத்தம் கிடையாது. என்ன அப்படின்னா திமுகவுக்கு மீடியா பைட் கொடுக்குறாரு இவரு. அவங்க வந்து இவரை எதிர்க்கிறதுக்கு ஒரு மீடியா பைட் கொடுக்குறாரு ஒழிய ஆளு ஷானவாஸ், நான் தான் அவன் ஃபேஸ்புக்கில் கூட போட்டிருந்தேன். அவர் வந்து தெரு தெருவா போய் பிரச்சாரம் பண்ண வேண்டியதை அழகா ஒரு ப்ரெஸ் மீட்ல பிரச்சாரம் பண்ற அளவுக்கு விஜய் கன்வீனியன்ட் ஆக்கி கொடுத்துறாரு. இது வந்து விஜய் வந்து அவங்களுக்காக வேலை செய்யறன்ற சொல்ல, இவ்வளவுதான் அதுக்கு மேக்ஸிமம் இம்பாக்டே. ஓகே, ஒரு நீங்க ஒரு இடத்துல மீட்டிங் போட்டு போனீங்க அப்படின்னா, திருச்சிலையோ நாகப்பட்டினத்திலையோ போனீங்கன்னா, அங்க இருக்கிற இளைஞர்கள் அங்க இருக்கிற பிரச்சனைக்காக என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னு அதுக்கப்புறம் பார்க்கணும். வந்துட்டு பார்த்துட்டு கலைஞ்சு போனாங்க அப்படின்னு இருக்கிறதுக்கு எதுக்கு இந்த இதை வந்து ஒரு பெரிய அரசியல்? விஜய் என்ன மாற்றத்தை? இப்போ ஒன்றும் இல்லை, விஜய்னு தலைப்பு வந்தால் தான் விஜயை பற்றி பேசுகிறோம் நம்ம. ட்ரம்ப்பு வரியை ஏற்றிவிட்டார், 50% ஆக்கிவிட்டார். திருப்பூரில் 7000 கோடி நஷ்டம். யாராவது இதில் விஜயோட நிலைப்பாடு என்னப்பான்னு காத்துக்கிட்டு இருக்காங்களா? கம்யூனிஸ்டுங்க என்ன சொல்கிறாங்க, விசிகா என்ன சொல்லுது, திமுக என்ன சொல்லுது, காங்கிரஸ் என்ன சொல்லுது, பாஜக எப்படி சப்பா கட்டுது, இப்படி தான் இந்த கட்சிகளுக்குள்ள தான் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி, திருப்பூரை பற்றி நீங்கள் ஜிஎஸ்டி போட்ட காலத்துலேருந்தே திருப்பூர் நொடிஞ்சு போச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறதும், நாங்கள் எங்கள் யூனியன்லாம் வச்சுருக்குறோம், அதனால் வந்து தொழிலாளர்களை நீங்கள் நினச்சபடியெல்லாம் தூக்க முடியாதுன்னு கம்யூனிஸ்ட் கட்சிகளும், திமுக இப்போ நாங்கள் எதாவது ரிலீஃப் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாஜக எதிர்க்குன்னு இப்படி தான் போயிட்டு இருக்கோம் இல்லையா? ஏதாவது ஒரு பிரச்சனை, சரி திருப்பூர்லாம் இன்டர்நேஷ்னல் பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கலாம், இங்கே என்ன ஏதாவது வந்து ஒரு லோக்கல் லெவல் பிரச்சனை கூட எடுத்துக்கோங்க. இதில் யாராச்சும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, ஐயோ இதில் தாவேக்கா என்ன செய்ய போகுதுன்னு தெரியலையப்பா அப்படின்னு யாராவது யோசிக்கிறாங்களா? ஏன்னா தாவேக்கா அப்படின்னா அவர் எங்கள் வேன் மேலே ஏறி பேப்பரை பார்த்து அதை ஒரு வரியில் படித்து தான் போவார் இல்லையா? அதற்காக தாவேக்கா தொண்டர்கள் போய் போராடுவாங்கன்னு யாராவது பயப்படுறாங்களா? ஒன்றும் இல்லை. திமுக ஆட்சியிலே இல்லைனா கூட ஹிந்தியை திணிப்பதற்காக மத்திய அரசாங்கம் ஏதாவது கொண்டு வரதுக்கு முன்னாடி ஐயோ திமுக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஏதாவது போராட்டம் பண்ணோம், தமிழ்நாடு எப்போ ஆட்சியில் இல்லாத போது சொல்கிறாங்க. ஓகே, திமுகன்னு அப்படி ஒரு இது இருக்குது. ஒரு தொழிலாளர் பிரச்சனை, இப்போ 12 மணி நேரம் வேலை அப்படின்னு ஆக்க பார்த்தாங்க, 8 மணி நேரம் இருக்கிற வேலையை 12 மணி நேரம் சட்டம் கொண்டு வர பார்த்தாங்க. உடனே கம்யூனிஸ்ட் கட்சிகள், சிஐடியு, ஏஎஸ்டி யூனியன்ஸு தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டம் பண்ணி 3 நாளில் அந்த சட்டத்தை பின்னுக்கு வாங்க வச்சிட்டாங்க. இது போல் எல்லா கட்சிகளும், இங்கே இருக்கிற எல்லா கட்சிகளுக்குமே ஒரு பிரச்சனையோ இல்லை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனை தொகுப்போ இதில் இந்த கட்சிகளை தாண்டி நாங்கள் இதை செய்ய முடியாதுன்னு இருக்குது. வந்தால் அவ்வளோதான், இவங்களை தாண்டி தான் செய்யணும் தம்பி, அதனால் பார்த்துக்கோ, இவங்களை எதிர்கொள்கிற சக்தி உங்களுக்கு இருக்கான்ற மாதிரியானதான் இங்கே வந்து ஆளும் வர்க்கம் நினைக்குது. அப்படி தாவேக்காக ஏதாவது இருக்கா? ஓகே, தாவேக்கா ஐயோ இது வந்து தாவேக்கா தமிழ்நாடே ஸ்தம்பிக்க வச்சிருப்பா அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. இப்போ அஜித்குமாருக்கு பிரச்சனைக்கு போராட்டம் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க அதில்? அந்த போராட்டத்தில் ஒருத்தருக்கு மட்டும் தான் சாரி கேட்பீங்களா, மிச்சம் இருக்கவங்களும் சாரி கேட்டுருங்க அப்படின்னாரு விஜய். ஒரு போராட்டம்னா அந்த போராட்டத்தோட டிமாண்ட்ஸ் என்னன்னு கூட வாசிக்கலாங்க. ஒரு தீர்மானங்கள், அரசியல் தீர்மானங்கள் என்ன இருக்கணும்னு கூட வாசிக்கலாம். அப்போ அப்படிதான் ஒரு கட்சி, அது வந்து ஒரு சோஷியல் மீடியா கட்சிங்க. அது தாவேக்கா வந்து சோஷியல் மீடியாவில் தாக்கம் ஏற்படுது. திமுக நீங்க சொல்ற மாதிரி வெறும் சோஷியல் மீடியா கட்சிக்காகத்தான் இங்க இன்னைக்கு ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பலரும் பதில் சொல்லணும்ன்ற அவசியம் இருக்கா? இல்ல திருச்சியில் அங்க அவர் பிரச்சாரம் போயிட்டு இருக்காரு, இந்த பக்கம் முதலமைச்சர் வந்து இது வெறும் கும்மாலம் அடிக்கிற கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விடணுமா முப்பெரும் விழாவுக்கு? இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு சோஷியல் மீடியா கட்சி எதிர்த்து தானா? அவங்களும் எங்க ரியாக்ட் பண்றாங்க பாருங்க. இதெல்லாம் சோஷியல் மீடியாவுக்கு பைட் கொடுக்குறது, சோஷியல் மீடியாவில் ஒரு எதிர்ப்படுது, நம்ம சோஷியல் மீடியா நம்மளும் ஒரு தீனி போடுவோம். தாவேக்கா பக்கத்துலையும் சரி, தாவேக்காவில் வந்து தொண்டர்கள் வேணால் அண்ணா சிஎம் ஆகிறதுன்னு கனவு கலாம். விஜய் அண்ணாக்கெல்லாம் அந்த கனவெல்லாம் கிடையாது. அவருக்கும் தெரியும் நிலைமை என்னென்னு, ஸ்டாலினுக்கும் தெரியும் நிலைமை என்னென்னு. ஆனால் சோஷியல் மீடியாவில் ஒரு எதிர்ப்புக்கு தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும்ல. இப்போ தான் முதலமைச்சர் ஆக மாட்டோம் தெரிஞ்சு விஜய் எதிர்க்கு வராரு. விஜய் எதுக்கு வராரு? அதே தான் முன்னாடி அண்ணாமலைக்கு என்ன சொன்னா அதே தான் வர்றாரு. அவர் வந்து நான் வேணா எழுதி வேணா தரேங்க, 2028 பொங்கலுக்கு எங்க அண்ணா தளபதியோட படத்தை நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பேன். 28 நம்ம 25ல இருக்கோம், இன்னும் 3 வருஷம் இருக்கு. 3 வருஷம். நான் வந்து 28ன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா 26க்கு அப்புறம் அவர் இருக்க போறது கிடையாது. ஆனா உடனே அவருக்கு படம் நடிப்பாரான்னு தெரியாது. ஆனா கண்டிப்பாக 26 வரைக்கும் தான் லைஃப் ஸ்பேன். தாவேக்கான்றது 1 எலெக்ஷன் கட்சி தான். அதுக்கப்புறம் 26க்கு அப்புறம் அந்த எனர்ஜியை சஸ்டெயின் பண்ண முடியாது. இப்பயே அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியாதுங்க. எலெக்ஷன் வரும்போதே சொல்றேன், 234 தொகுதியில வேட்பாளர்களை நிறுத்துவதற்கு அவங்களுக்கு தெரியாது. இத்தனை மாவட்டத்துக்கு போயிருக்காருல, ஏதாவது ஒரு மாவட்ட தலைவர் பேர் சொல்லுங்களேன். யாராவது ஒரு விஜயை தவிர நீங்கள் ஏற்கனவே பார்த்த புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன், லோயலாமணி இவர்களை தவிர, நிர்மல்குமார் இவர்களை தவிர ஃபெமிலியரான ஃபேஸஸ் கிடையாது. அப்புறம் எதுக்கு அது
50 வருஷமாக கட்சியாக இருக்கிற அதிமுகவும் சரி, அதற்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த திமுகவும் சரி, எந்த ஊருக்கு போனாலும் அந்த மாவட்டத்துக்கான ஒரு அமைச்சரோ மாவட்ட தலைவரோ வேனில் நிற்பாங்க, அவரை அறிமுகப்படுத்துவாங்க. ஏன்னா மக்களுக்கு நீங்கள் ஃபெமிலியரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ அப்படி இருக்கும்போது அதை புது கட்சி அதை விட 100 மடங்கு ஜாஸ்தியாக பண்ணணும். இப்போ யார் இது வரைக்கும் தெரியும்? அவர் சொல்கிற மாதிரி 234 தொகுதியிலையும் விஜய் தான் ஃபேஸு அப்படிங்கிறத அவர் நிறுவுறாரு. அப்போ 234 தொகுதியிலையும் நீங்கள் தான் ஃபேஸ் அப்படின்னா சீமான் மாதிரி வேலை பார்க்கணும். சீமான் மாதிரி வேலை பார்க்கணுன்னா ப்ரெஸ் அவர் தான் ஹேண்டில் பண்ணுறாரு, இன்டர்வியூ வந்து அவர் தான் ஹேண்டில் பண்ணுறாரு, மேடை பேச்சுன்னா அவர் தான் ஹேண்டில் பண்ணுறாரு. ஆச்சா, அதாவது எல்லா கேள்விகளுக்கும் அது கரெக்டான பதில், தப்பான பதில், முட்டாள்தனமான பதில், அறிவாளித்தனமான பதில்லாம் அப்புறம் ஆக்டிவா களத்தில் இருந்துக்கிட்டே இருக்கு. 1.5 மணி நேரம் ப்ரெஸ்ஸை எவன் கேள்வி கேள்றா எல்லாத்தையும் பதில் சொல்கிறான்னு வராருல்ல. அப்போ அப்படி இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து தான் ஒற்றை முகம் கிடையாது. ஸ்டாலின் வந்து திமுக ஒற்றை முகம் கிடையாது, ஊருக்கு ஊர் முகம் இருக்குது. திருச்சி வந்தால் நேரு அன்பில் மகேஷ் இருக்கிறாங்க, சென்னை இந்த தொகுதினா அவர் ஒருத்தர் இருக்காரு, அந்த தொகுதினா ஒருத்தர் இருக்கிறாரு, மதுரைனா ஒருத்தர் இருக்கிறாரு, கோயம்புத்தூர்னா ஒருத்தர் இருக்கிறாரு, இப்போ குங்குமம்லாம் செந்தில் பாலாஜி இருக்காரு. அப்படி வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு முகங்களாக இருக்கணும். இல்லை 234 நான் தான் அப்படின்னா நீங்கள் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பாங்க. ஓகே, உங்கள்கிட்ட தான் கேட்பாங்க. ஆணவ படுகொலைக்கு ஏன் கவின் மரணத்துக்கு பேசணும் உங்கள்கிட்ட தான் கேட்பாங்க. ஏன் விஜயை தான் பேசணும்? அப்போ விஜய் தானே 234ங்கிறீங்க. அப்போ இந்த ட்ராப்பில் ஏற்கனவே நான் என்ன சொல்கிறேன்னா, அடிப்படையாக ஃபஸ்ட்டு அது ஒரு கட்சியாக மாறணும். அடிப்படையாக ஒரு கட்சியாக மாறினா இப்போ மாநாடு போட்டால் மாநாட்டில் ஒரு 4-5 இளைஞர்கள் இறந்து போகிறாங்க அப்படின்னா அவர்களுக்கான இரங்கல் தீர்மானம் ஏற்றணும். அப்போ தான் ஒரு கட்சி அப்படின்னு அர்த்தம். நீங்கள் வந்து ஒரு தலைவர், கட்சி தலைவர் விஜய், அவர் பேசிட்டு கிளம்பி போயிடுறாரு, மற்றவங்க பேசுறதுலாம் இருக்க மாட்டுறாரு. அவர் அதுக்கப்புறம் பேசுறது, நன்றி உரையாற்றுறது எதுக்குமே அவர் இருக்கிறது இல்லை. அப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சும் போது நீங்கள் வந்து ஒரு கால் ஷீட் கொடுத்த மாதிரி இங்கே 10 நிமிஷம் அங்கே 10 நிமிஷம் இருப்பீங்க அப்படின்னா அது கட்சியாகவே மாறலையே. அது ஒரு சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ். திமுகவும் பாருங்க, திமுக நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அமைச்சர்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க ஐடியில், எல்லாம் ஐடி விங்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. மேலே களத்தில் அப்படின்னா இன்றைக்கி ஏதாவது வந்து ஒரு இடத்துல வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகாவும் போராடும் போது அதற்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஜியோவை மாற்றுவாங்க. இப்போ வந்து விசிகா பல இடத்துல சொல்கிறாங்க நாங்கள் வந்து போராடி தான் ஜியோவை வாங்கினோம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்கிறாங்க நாங்கள் இந்த இடத்துல சாம்சங்கில் போராடி யூனியனில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சிஐடியோ. அப்போ அந்த மாதிரி ஏதாவது அரசியலாக மாற்றிருக்கோம்னா கிடையாது. எங்களை பார்த்து கதறாங்க அப்படின்னு சோஷியல் மீடியாவில் இவங்க போட்டுக்கலாம். நேற்று வந்தவன்லாம் எங்களுக்கு போட்டி அப்படின்னு அவங்க போட்டுக்கலாம். சும்மா வீரவேசம் 2 பக்கமும் பயங்கரமாக பாவலா காட்டுவாங்களோ இல்லையா, இந்த வருத்தப்படாத வாலிபசங்க அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா அப்படின்னு, விளக்கியோட ஆள் இருக்குந்தாப்பா அவங்க அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் திமுக தவேக பிரச்சனையை பார்க்கணும் இல்லையா. இது ஒரு அரசியல் பிரச்சனையா பார்க்கறதே காமெடி. இது ஒரு சோஷியல் மீடியா என்டர்டெயின்மெண்ட். இந்த மக்களோட ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, மக்கள் வர அந்த கூட்டமா இருக்கட்டும், அவங்க ரெஸ்பாண்ட் பண்ற விதமா இருக்கட்டும், இது எல்லாமே அடுத்தடுத்த பிரச்சாரங்கள்ல இன்னும் தீவிரமாகும் அப்படின்னு சொல்றது. அண்ட் இந்த மக்கள் ஆதரவை பார்த்து பல கட்சிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிறு சிறு கட்சிகள் கூட்டணிக்கு வந்தாலுமே அது விஜய்க்கு பெனிஃபிட்டா தான் இருக்கும். இல்ல அதிமுக கூட்டணிக்கு வந்து விஜய் சேர்றதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இருக்கு. அப்படி வந்தா அது வின்னிங் கெப்பாசிட்டி அதிகமாக்கி கொடுக்கும் அந்த கூட்டணிக்கு, அந்த அலையன்ஸ்க்கு அப்படின்னு சொல்றாங்களே. இதெல்லாமே யோசிக்க வேண்டிய விஷயம் தானே பார்க்கப்படுது. இல்லை, இப்போ அதிமுக கூட்டணி அவர் போனார்னு வச்சுக்கோங்க, அதிமுக கண்டிப்பாக லாபம். ஆனால் விஜய்க்கு அது ஒரு பெரிய அசிங்கம். ஏன்னா நீங்கள் வந்து ஊழல் எதிர்ப்பு அதெல்லாம் சொல்லிட்டு அதிமுக போய் கூட்டணி வைக்கிறீங்க, பாஜக மதவாதம் சொல்லிட்டு அவங்களோட, ஏன்னா பாஜகவை அறுத்தெறிந்து விட்டு அதிமுக தவேக கூட வருமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மிகைப்படுத்திய ஒரு பார்வை தான். அது நடக்குமான்னு தெரில. அப்படி போனாலும் விஜய்க்கு அது கெட்ட பேர் தான். இன்னொன்று, இந்த சின்ன சின்ன கட்சிகள் அப்படின்னா அவங்க வந்து விஜய்க்குன்னு இல்லைங்க, தேர்ட் ஃப்ரண்ட்டாக வேறு யார் ஏதாவது உருவாக்கினாலும் போகிறதுக்கு நிலைமைன்ற மாதிரி தான் டிடிவி ஆகட்டும் அன்புமணி ஆகட்டும் இருக்கிறாங்க. இன்றைக்கி அன்புமணிக்கான பாப்புலாரிட்டி பாருங்கள் எவ்வளோ மட்டமாக இருக்குன்னா, அப்பாவும் மகனும் தெருவில் சட்டையை கழிச்சு சண்டை போடுற அளவுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. டிடி அவர்கள் அவரையுமே ஒரு சாதியில், ஒரு குறிப்பிட்ட உட்சாதியில் அவர் தான் கிங்கு அப்படின்றதான் கிளைமாக வச்சுருந்தாங்க. தேனியில் அவரால் ஜெயிக்க முடியலையே. அதே சாதியை சேர்ந்து இன்னொரு நபர்கிட்ட தான் அவர் தோக்குறாரு. அப்போ வந்து இவங்க எல்லாத்துக்குமே பாப்புலாரிட்டி டிக்ளைனில் இருக்குது, யாருக்கும் இன்க்ரீசிங் பாப்புலாரிட்டி இல்லை. அப்படிங்கும்போது விஜய் மாதிரி ஒரு முகத்துக்கிட்ட போய் தன்னை அட்டாச் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குன்னு அவங்க நினைக்கலாம். அது வந்து ஒரு சில சதவீதங்கள் வாக்குகள் இதாகும். ஆனால் அதிமுக வந்து ஒருவேளை முன்னாடி இப்போ வந்து மைனாரிட்டி திமுக அரசு தான் ஜெயலலிதா வந்து திமுக அட்ரஸ் பண்ணுவாங்க 2006 முதல் 2011. எப்போ பேசினாலும் மைனாரிட்டி திமுக அரசு தான். ஏன்னா அப்போ அதிமுக ஒரு எதிர்கட்சியாக அவ்வளோ வலுவாக இருந்தது. எல்லா பிரச்சனையும் வந்து பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க.
நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தூய்மை பணியாளர்கள் வந்து 13 நாள் போராடுறாங்க. அதிமுக மூச்சு பேச்சு கூட இல்லை அதை பற்றி. எந்த ஒரு பிரச்சனையும் திமுகவுக்கு எதிரான எந்த பிரச்சனையுமே அதிமுக எடுக்க வக்கு இல்லாமல் இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு 3வது ஃப்ரண்ட் அப்படின்னும்போது நீங்கள் வந்து டெல்லியில் ஆப் வந்தது, காங்கிரஸை மீறிக்கிட்டு ஆப் வந்தது. ஏன் அப்படின்னா அவங்க எடுத்த போராட்டம்லாம் உண்ணாவிரதம் இருப்பாங்க. இவர் போய் யாரு நம்ம கேஜ்ரிவால் இந்த ஸ்கார்ஃபை கட்டிக்கிட்டு ஃபார்மல்ஸ்லாம் போட்டுக்கின்னு ஏதோ ஆஃபீஸ் போகிற மாதிரி காலைல போய் உண்ணாவிரதம் இருந்துருவார். அந்த அளவுக்கு ஒரு வீரியமான போராட்டங்கள் பண்ணிங்கன்னா தாவேகா வந்து அதிமுக ஓவர்டேக் பண்ணுதா அப்படின்ற மாதிரியான வியூகம் வைக்கலாம். இப்போ வந்து அவர் பாவம் டெய்லி போயிட்டு இருக்காரு எடப்பாடி, போயிட்டு டெய்லி ஏதாவது ஒரு சர்ச்சை வேணுன்ட்டே ஒரு சர்ச்சை. இப்போ முந்தா நாள் பார்த்தீங்கன்னா வந்து செல்வர் பெருந்தகை வந்து பிச்சைக்காரன் வந்து பேசி அநாகரிகமாக பேசி ஒரு பிரச்சனை கிளப்பினார். அதற்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் முகவரி தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னாரு. விசிக திருமாவளவன் வந்து எப்போ பார்த்தாலும் எங்கே நினப்பாவே இருக்காரு அப்படின்னு பேசினார். இந்த மாதிரி அவர் வந்து களத்தில் போய் சர்ச்சைகளை உண்டாக்க பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் அது ஒன்றும் பெரிய ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க ஆன்லைனில் வந்து ஏதாவது வந்து டெய்லியும் ஒன்று கிளறி கிண்டி ஒரு உப்புமாவை செஞ்சு கொடுக்குறாங்க. திமுகவும் அது மிளகா போடுறது சட்னி போடுறதுன்னு அதுவும் ஏதோ போட்டுக்கிட்டு. இது எல்லாமே தமிழக அரசியலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சோசியல் மீடியா மயமான அரசியலை நோக்கி தான் இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. களத்தில் என்ன நடக்குது அப்படின்றத பேசுறதுக்கான கட்சிகள் இது எதுவுமே கிடையாது. ஓகே, அப்போ ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி நான் வந்து ஆரம்பிக்கும் போது சொன்னேன், இன்றைக்கி எல்லா வேலைகளும் நிரந்தர வேலைகள்லேருந்து கான்ட்ராக்ட் வேலை ஆகிட்டு வருது, கான்ட்ராக்ட் வேலைகள்லேருந்து கிக் ஒர்க் ஆகிட்டு வருது. இந்த பரிமாணம் நடந்துக்கிட்டே வருது. கல்வி மருத்துவம் எல்லாமே காஸ்ட்லி ஆகிட்டு வருது. இன்றைக்கி வந்து தமிழ்நாடு தான் கல்வியில் சிறந்ததுன்றதில் யாருக்கும் மாற்றம் எடுத்து கிடையாது, நித்தி ஆயோக் ரிப்போர்ட்டை சொல்லுது. ஆனால் இன்றைக்கி ப்ரைவேட் ஸ்கூலில் போயிட்டு லட்சக்கணக்கில் கட்டி தான் எல்கேஜியை சேர்த்த வேண்டிய லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் ஹெல்த்னு சொல்லுவாங்க, அதுவுமே எல்லாத்துக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஏன்னா இன்றைக்கி வந்து பொருளாதாரமாக அவ்வளோ நெருக்கடியான சூழல் தான் உலகமே இருக்குது. அப்படின்னும்போது இதெல்லாம் தமிழ்நாட்டில் எப்படி பாதிப்பு ஏற்படுத்துது? தமிழ்நாட்டில் எல்லா பேட்டர்ன்ஸும் மாறிடுச்சுங்க. இப்போ வந்து அவ்வளோ மைக்ரன்ஸ் வந்துருக்குறாங்க. யூபி பீகார்லேருந்து அவ்வளோ பேர் இங்கே குடியேறுறாங்க. இப்போ அவங்க குடியேறாதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களே பஞ்சம் பிள்ளைக்கு தான் வராங்க இங்கே. அங்கே வந்து அவங்களுக்கு அத்தியாவசிய தேவையே இல்லைன்னு. ஆனால் நம்ம அதுக்காக எல்லாத்தையும் உள்ளே கூப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறீங்கன்னா அது 10,000 பேருக்கு சேவை செய்யணும் தான் நினச்சி கட்டுப்பீங்க. திடீர்னு மத்திய பிரதேசத்துலேருந்து 50,000 பேர் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் எப்படி தாங்கும்? அப்போ நீங்கள் இது ரெண்டுக்குமான முரணை ஒரு பேலன்ஸில் நீங்கள் சமாளிக்கணும். அப்போ இது வந்து இங்கே இருக்கிற தொழில் எல்லாத்தையுமே மாற்றுது. இங்கே இருக்கிற தொழிலாளர்கள் எப்படி பார்க்குறாங்க? நீ 500 ரூபா கேட்குற சட்டத்துப்படி, அவனை கூப்பிட்டு வந்தால் 150 ரூபாய்க்கு வேலை பார்ப்பான் அப்படின்ற ஒரு போக்கு இருக்குது இல்லையா. இப்போ இதெல்லாம் எப்படி சமாளிப்பீங்கன்ற இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கும்போது சும்மானா வச்சுக்கோம், சிங்கம் வந்து வந்தால் வேட்டைக்கு தான் வரும் அப்படிங்கிறது, கும்மால் அடிக்கிற கூட்டம் இல்லைன்னு அவங்க சொல்கிறது, அதெல்லாம் சும்மா வாய் வார்த்தை தான். இதனால் மக்களுக்கு 5 பைசா பிரயோஜனம் கிடையாது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்து அவர் வந்து மல்லிகை ஜாமான் லிஸ்ட் மாதிரி ஒரு 5 பிரச்சனையை படித்து அப்படியே ஓடி போயிடுறாரு. ஓகே, இப்போ நான் சீமான்லாம் வந்து நான் வந்து ஏற்கிற அரசியல் தலைவரே கிடையாது. ஆனால் அந்தால கொண்டு போய் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு தொகுதியில், இந்த பிரச்சனையை பற்றி பேசுப்பானா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அதில் இருக்கிற எல்லா அம்சத்தையும் பற்றியும் தப்பாக தான் விளக்கம்னு சொல்லுவார். ஆனால் விளக்கத்தை சொல்லுவார். என் பாட்டி இருந்துச்சுரா ஒரு கதையை சொல்லுவார், உருவாக்கணும் ஒரு கதையை சொல்லுவார். ஆஸ்பத்திரிக்கு போச்சு ஊசி போடுறதுக்கு அப்போ பண்ண ஆரம்பித்து இன்னைக்கு தமிழ் மகனான நான் தான் இந்த உரிமையை பெற்று தர போகிறேன் அப்படிங்கிற வரைக்கும் ஒரு வரலாறு சொல்லுவார். எங்கள் தாத்தா இருந்தாரா சுதந்திரத்துக்கு முன்னாடி காமராஜர் அப்படின்னு ஏதாவது சொல்லுவார். அந்த மாதிரி எந்த விளக்கும் கிடையாது. நீங்கள் வந்து இதை பண்ணலையாமே அதை பண்ணலையாமே மீன் அரிப்பு ஆகி நீங்கள் வந்து சோறு கட்டலையாமே அப்படின்னு மளிகை ஜாமான் லிஸ்ட் மாதிரி படிச்சுட்டு போகிறாரு. இதில் வந்து என்ன இதில் என்ன பொருள் இருக்குது? ஒரு பொருளும் கிடையாது. இது வந்து ஐயே நீங்கள் வந்து திமுக ஆதரவா? நான் திமுகவை எதிர்க்கிறதா தான் இப்போ சொல்கிறேன். நீ திமுகவை எதிர்க்கிறதே கூட நீ எந்த காலத்தில் எந்த பிரதிபலிப்பும் ஏற்படாத அளவுக்கு இன்றைக்கி வந்து திமுக ஊடகங்கள், திமுக ஆதரவு ஊடகங்கள் நம்மளை இதுக்கு அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்டு தான் எடுத்து கொடுத்துட்டு போகிறீங்களோ இல்லையா. அது மக்களுக்கு எந்த விதத்துலையும் பிரயோஜனம் இல்லை. மக்களெல்லாம் விட்டுலாம். மக்கள்லாம் 2வது பட்சம். ஒரு கட்சிக்கு முதல்ல என்ன, உங்கள் தொண்டர்களை நீங்கள் அரசியல் படுத்தணும். தாவேகா தொண்டர்களை இழுத்து ஒரு 4 பிரச்சனையை சொல்லுப்பானா தெரிய மாட்டேங்குது இல்லையா. அவங்க வந்து கெட்ட வார்த்தையில் சீமா திட்டிகிட்டு இருக்காங்க, ஸ்டாலினை திட்டுறாங்க, உதயநிதியெல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னா அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, ட்ரெண்ட் ஆகுது. அந்த மாதிரி இளைஞர்கள் வந்து அப்படி இருப்பாங்கன்றது ஓகே. எல்லா கட்சியிலும் அந்த மாதிரி வந்து தாந்தோணித்தனமாக இருப்பாங்க. ஆனால் யாருக்குமே தெரியலையா கொள்கையை, யாருக்குமே அரசியல் பிரச்சனைகள் என்ன, அதற்காக எப்படி போராட வேண்டும் இன்ன வரைக்கும் தாவேக்கால இந்த போராட்டம் தாவேக்கா பண்ணதுனால தமிழ்நாடே ஸ்தம்பிச்சுப்பாங்க, அவங்களே திரும்பி பார்த்துப்பான்னு எதுவுமே கிடையாது. அப்போ அப்படி இல்லாத போது நம்ம அவர் கரூருக்கு போனால் என்ன, கன்னியாகுமரிக்கு போனால் நம்மளுக்கு என்ன, சாட்டர்டே கருமம் எந்த நியூஸ் சேனலையும் பார்க்க முடியாது. காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இதையே தான் சும்மா போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவர் பேசுகிறத போட்டால் கூட பரவாயில்ல,
அவர் வண்டி வந்து இந்த முக்கம் திரும்பிடுச்சு, அவர் வந்து டீ சாப்பிட்டாரு, அடுத்த 10 நிமிஷத்தில் வந்து ஏர்போர்ட்டில் இருந்து கிளம்பிடுவார், இப்படி கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இது வந்து ஒரு ஊடக கேலி. இந்த கேலி கொடுத்தா நம்மளும் உட்காந்து பார்க்கணும், தலையில் எழுதுக்கு 2026 வரைக்கும் அப்படின்னு வந்து பொறுத்துக்கிட்டு போகிறது தான் இது ஒரு ரிசல்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். நேரத்திற்கு நன்றி சார். நன்றி. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.